श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नवभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம். இன்றைய ஸ்லோக அனுபவம் 88வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் திருமேனியின் பரிமளத்தை பேசினார். இந்த ஸ்லோகத்தில் திருமேனியின் சௌகுமாரியத்தை பேசுகிறார். அந்த மிருது திருமேனியின் மென்மையை அனுபவிக்கிறார். போன ஸ்லோகத்தில் சுகந்தம் நறுமணத்தை அனுபவித்தார். இப்போ மென்மை. ரங்கபர்த்துரபி லோச்சன சர்ச்சாம் சாகசாவலிஷு லேಖಯಮಾನಂ புஷ்பஹாச இதி நாமதுஹானம் சௌகுமார்யமதிவாங்மனசம் நஹ ரங்கபர்த்துஹு அபி லோச்சன சர்ச்சாம் சாகச ஆவலிஷு லேಖಯಮಾನಂ புஷ்பஹாச இதி நாமதுஹானம் சௌகுமார்யம் அதிவாங்மனசாம் நஹ. பெரிய பெருமாளின் அடியார்கள் பக்தர்கள் அவனை வணங்க வருகிறார்கள் சந்நிதிக்கு. அப்போ அவனை வணங்குவதற்காக திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் உற்று நோக்குகிறார்கள். இதனால் மலர் போன்றதான அவனுடைய திருமேனி வாடி வருகிறது. நம் கண் பார்வை மூலமே அந்த பார்வையின் உறுத்தல் தாங்க முடியாமல் அவனுடைய திருமேனி வாடுகிறதாம். இப்படிப்பட்ட சௌகுமாரிய திருமேனி, சுகுமாரமான திருமேனி, மிருதுவான திருமேனி, இப்படிப்பட்ட அவனது மென்மை, அந்த திருமேனியுடைய மென்மை நம்முடைய வாக்குக்கு எட்டாதது. நம்ம வாக்கினால் இந்த இவ்வளவு மென்மைன்னு சொல்ல முடியாது. நம்ம மனசுக்கு கூட எண்ணி பார்க்க இயலாமல் உள்ளது. இதை நான் எப்படி துதிப்பேன் என்கிறார் சுவாமி. சேவார்த்திகள் சிறிது நேரம் கண்ணால் உரைக்க பார்த்தா கூட பெருமானுடைய திருமேனி கன்று சிவந்து விடுகிறது. அவ்வளவு மென்மையான திருமேனி. பக்தர்கள் தன்னை கண்ணால் பார்ப்பதை கூட ஒரு சாகச காரியங்களிலே கணக்கிட்டு செல்வதைப் போல புஷ்பஹாசகா பூ போல சுகுமாரமான திருமேனியை உடையவன் என்ற திருநாமத்தை எப்பொழுதும் சூட்டுவதுமான பெருமாளுடைய சௌகுமாரியம் நம் வாக்கிற்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்ட விஷயமாகும் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. லோச்சன சர்ச்சாம் அபி, லோச்சன பிறருடைய கண்களால், சர்ச்சாம் அபி உற்று நோக்குவதையும், சாகச ஆவலிஷு துணிச்சலான செயல்களின் வரிசையில் லேಖயமானம் எழுத பயன்படுவதை போன்று இருப்பது. அதாவது பெருமாளுக்கு அவருடைய திருமேனியை சுகுமார, அதாவது அது வாடுவதற்குண்டான வரிசையில் செயல்களோட துணிச்சலான செயல்கள் என்னென்னு எழுதினா அதில் ஒன்று பக்தர்கள் அவரை உற்று நோக்குவது ஒன் ஆஃப் த ஐட்டம். அதை போல இருப்பது புஷ்பஹாசகா, பூவின் மலர்ச்சியை போன்ற சிரிப்பை உடையவர் என்ற அர்த்தமும் உண்டு. என்ற நாம சகஸ்ரநாமங்களில் வரும் ஒரு திருநாமத்தை துகானம் கூற காரணமாய் அமைந்தமான அந்த ஸ்ரீரங்கராஜனுடைய ரங்கபர்த்துகு ஸ்ரீரங்கராஜனுடைய சௌகுமாரியம் சுகுமாரமானது, திருமேனியின் மென்மையானது, நக நம்முடைய அதிவாங்மனசம் சொல்லுக்கும் மனத்திற்கும் எண்ணி பார்க்கவும் எட்டாததான விஷயம். அவ்வளவு அழகா அதை அனுபவிக்கிறார். சரணாகதி கத்தியத்தில் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அங்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக சௌகந்திய சௌகுமாரிய யவ்வனா தனந்த குணநிதி திவ்ய ரூபான அந்த ரூபத்தை அனுபவிக்கிறார். சௌகந்தியம், போன ஸ்லோகத்தில் சுகந்தத்தை அனுபவித்தோம். இப்போ சௌகுமாரியம், இந்த ஸ்லோகத்தில் திருமேனியின் மென்மையை அனுபவிக்கிறார். இந்த மொத்த ஸ்லோகமே அந்த சௌகந்திய சௌகுமாரியான அங்கே பாஷ்யக்காரர் சரணாகதி கத்தியத்தில் சொன்ன வார்த்தை
அந்த சூர்ணிகையில் இருந்த அந்த ஆச்சரியமான குணம், திருமேனியின் குணம், அதை தெரிவிப்பதுன்னு அனுபவிக்கணும். பட்டர் அனுபவிக்கிறார். எம்பெருமானை அமர ஒருத்தர் சேவித்தா கூட, உத்து சேவித்தா அவரது பார்வையானது எம்பெருமானுக்கு உறுத்துவதைப் போல இருக்கான். என்ன சாகசம் இவருக்கு, இப்படி உற்று சேவித்து திருமேனியை வாட வச்சு விட்டாரே என்று எல்லாரும் கூறும் நிலை வந்தாயிடுச்சு. அதாவது ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் 42வது ஸ்லோகத்தில் பட்டரே அதை தெரிவிக்கிறார் பிராட்டியை பற்றி. தாமரை பூவில் வீற்றிருக்கும் பெரிய பிராட்டிக்கு அந்த தாமரை பூ மேலே அந்த திருவடியை வச்சுருக்கா. அவளுடைய அந்த மிருதுவான திருவடி அந்த தாமரை பூ மேல் இருக்கிறது. தாமரை பூ மேல் அமர்ந்திருக்கிறாள். அப்படி அந்த தாமரை பூ, தாமரை மகரந்த தூள்கள் அவளுடைய திருவடியில் கீழே ஒரு பொருங்கார் கற்களை போல இருக்கு. அதாவது கருங்கல்ல போல குத்தர் தான் அவளுக்கு திருவடியை நோகச் செய்கிறது. அவளுடைய திருவடியை பிடிச்சு விடும்போது, அவளுடைய திருவடிக்கு மசாஜ் பண்ணும்போதோ, இல்லை எண்ணெய் தடவும் போதோ, க்ரீம் தடவும் போதோ, செடிகள், அவளுடைய பணிவிடை செய்யும் பெண்கள் அந்த திருவடியை உற்று நோக்கினாலே அது வாடி விடுமா அந்த இடத்துல, எங்கே பார்க்குறாளோ அங்கே. இதில் விளையாட்டுக்காக வேற திருக்கைகளில் தாமரை பூக்களை வேற கையில் வச்சுட்டுருக்கா. எம்பெருமான் திருமார்பில் விளங்கும் வைஜெயந்தி மாலையை பிடிச்சிட்டு ஊஞ்சல் வேற ஆடி வரா அந்த பிராட்டி. ஐயோ கஷ்டமாக இருக்கே, இதையெல்லாம் பிராட்டியின் மென்மையான திருமேனி தாங்குமா? மகரந்த தூளே கருங்கல் மாதிரி இருக்கிற அந்த பிராட்டிக்கு இந்த செடிகள் வேற உற்று பார்க்குறா, வைஜெயந்தி மாலை வேற பிடிச்சிட்டு தொங்குறா. பாதாருந்துதமேவ பங்கஜ ரஜ சேடி பிருஷாலோகிதைரங்கக்லானிரதாம்பசாகசவிதௌ லீலாரவிந்தக்ரஹ டோலாதே வனமாலயா ஹரிபுஜே ஹா கஷ்ட சப்தாஸ்பதம் கேன ஸ்ரீரதி கோமளா தனுரியம் வாசாம் விமர்தக்ஷமா. பட்டரே அருளின ஸ்லோகம். அந்த இடத்துல அந்தோ கஷ்டம், ஹா கஷ்ட, இதெல்லாம் பிராட்டியின் மென்மையான திருமேனி தாங்குமான்னு அங்கு பொங்கும் பரிவாலை வயிறு பிடிக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். எங்கள் அம்மாவுக்கு இது தாங்குமா அந்த திருவடி? ஆதாத்தும் சகிருதீட்சிதேபி குசுமம் ஹஸ்தாகிரம் ஆலோகிதம்னு ஒரு கவி தெரிவிக்கிறானா. அதாவது இன்னும் பூவை பறிக்கவே இல்லை, அந்த பூவை பறிக்கலாமான அந்த நாயகி ஒரு பெண், எல்லா சாமுத்திரிக லட்சணம் கொண்ட ஒரு பெண், அந்த பூவை பறிக்கலாமான்னு போகும்போதே அந்த விரல்கள் வாடி விட்டதாம், சிவந்து விட்டதாம். பூஞ்செடியை கண்டதுமே அந்த நாயகியின் விரல்கள் நன்கு சிவந்து விட்டன என்றான் ஒரு கவி. அதை போல சகஸ்ரநாமத்தில் புஷ்பஹாசகான் ஒரு திருநாமம். அதனை விளக்கும்போது ஸ்ரீ பராசர பட்டர் பகவத்குண தர்ப்பணம் என்ற சகஸ்ரநாம வியாக்கியானத்தில் ஏவம் நிஷ்பாதித சக்தீனாம் சாயமிவ புஷ்பஸ்ய ஹாசஹ, ஏவம் நிஷ்பாதித சக்தீனாம் சாயமிவ புஷ்பஸ்ய ஹாசஹ போக்யதோல்லோசஸ்ய இதி புஷ்பஹாசஹ. அதாவது மாலையில் மலரும் முல்லையின் வாசனையும் வெண்மையும் மென்மையையும் எல்லோருக்கும் ஹிருதயங்கமமாக உடைய பூ போன்ற சிரிப்புடையவர் என்ற கருத்து. முல்லை வாசனை, முல்லை மென்மை, முல்லை மென்மை, அந்த புஷ்பம் போன்ற இருக்கிற சிரிப்பை உடையவர். முல்லைப்பூ சிரிப்பு, முல்லைப்பூ சிரிப்போட வெண்மை, முல்லைப்பூவின் மென்மை, இதையெல்லாம் உடைய சிரிப்பை உடையவர் என்பது இந்த ஸ்லோகத்தில். இதெல்லாம் அந்த சௌகுமாரியம் என்ற கத்திய பதத்துக்கு விவரணம் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.